கடந்த செப்டம்பர் 21ஆம் தேதி இலங்கையினுடைய வெலிகம பகுதியில் வச்சு ஒரு 18 வயதான வெளிநாட்டை சேர்ந்த நபர் ஒருத்தர் இலங்கையினுடைய போலீசாரால் கைது செய்யப்படுறார். அவர் எதுக்காக கைது செய்யப்படுறாருன்னு சொன்னால், இப்போ இலங்கைக்குள்ளே இந்த போதைப்பொருள் தொடர்பான விசாரணைகளும் தேடுதல்களும் நடந்து கொண்டிருக்கு தானே, அதில் ஐஸ் என்ற கிறிஸ்டல் மெத்தஃபெட்டமைன் போதைப்பொருளை தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்ட இடமாக சொல்லி ஒரு இடத்துல சோதனை நடத்தப்பட்ட இடத்துல தான் இந்த குறித்த 18 வயதான யூரோப்பில் இருக்கிற மெல்டா நாட்டை சேர்ந்த ஒரு நபர் ஒருத்தர் கைது செய்யப்படுறார். அவர் கைது செய்யப்படும் போது அந்த நபர்ன்ற கையில் ஒரு வெள்ளையா பவுடர் மாதிரி, கிட்டத்தட்ட ஒரு கொக்கைன் மாதிரி ஒரு போதைப்பொருள் இருக்கிறதையும் போலீஸார் கண்டுபிடிக்கணும். அந்த போதைப்பொருளை வச்சுக்கொண்டு அதை தயாரிக்கிற நடவடிக்கையில் தான் அந்த குறித்த நபர் ஈடுபட்டதா போலீசாரால் ஒரு விடயம் சொல்லப்படுது. அந்த போதைப்பொருள் மீட்கப்பட்டு இலங்கையினுடைய போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவுக்கு அது ஆய்வுக்காக அனுப்பப்படுது. அந்த ஆய்வினுடைய முடிவில் வெளியாகின தகவல் என்னன்னு சொன்னால், அந்த போதைப்பொருள் இதுவரைக்கும் இலங்கைக்குள்ளே கண்டுபிடிக்கப்படாத முதலாக இப்போ தான் கண்டுபிடிக்கப்படுற மெஃபெட்ரோன் சொல்லப்படுற உலகத்தினுடைய அதி உச்சகட்டமான ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு போதைப்பொருள். இதுவரைக்கும் இலங்கைக்குள்ள அந்த போதைப்பொருள் கண்டுபிடிக்கப்பட்டதே இல்லை. ஐசன்ற கிறிஸ்டல் மெத்தஃபெட்டமைனே அதி உச்சகட்டமான ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியது. ஆனால் அதை விட பல மடங்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியதான் இந்த மெஃபெட்ரோன் என்ற குறித்த போதைப்பொருள். இந்த போதைப்பொருள் எங்கே முதலாக உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால், யூரோப் நாடுகளில் தான். ஐரோப்பாவில் 1999ஆம் ஆண்டிலிருந்து 2000ஆம் ஆண்டு காலகட்டத்தில் இந்த போதைப்பொருள் முதலாக கண்டுபிடிக்கப்பட்டு அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்குது. அதில் இன்னொரு ஆச்சரியமான விஷயம்னு சொன்னால், 2008ஆம் ஆண்டு வரைக்கும் ஐரோப்பாவில் எல்லா நாடுகள்லையுமே இதை சட்ட ரீதியாகவே பயன்படுத்துறதுக்கான முழுமையான அனுமதி வழங்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. முக்கியமாக யூகேல. அதுக்கு பிறகு 2008ஆம் ஆண்டில் தான் முதலாக இஸ்ரேல் இந்த போதைப்பொருள் ஒரு கடுமையான ஆபத்தை ஏற்படுத்தும்ன்றதை கண்டுபிடிச்சு முதலாக இதை சட்டவிரோத போதைப்பொருள்னு சொல்லி தங்களோட நாட்டுக்குள்ளே தடை செய்கிறார்கள். அதுக்கு பிறகு 2010ஆம் ஆண்டில் ஐரோப்பிய யூனியன் இந்த போதைப்பொருளை முழுமையாக ஐரோப்பிய நாடுகளிலிருந்து தடை செய்கிறார்கள். இதுக்கான ஒரு சட்டமும் கொண்டு வரப்பட்டதா ஒரு விடயம் சொல்லப்படுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 2010ஆம் ஆண்டில் முழுமையாக கடுமையாக யூரோப் நாடுகளில் தடை செய்யப்பட்ட ஒரு போதைப்பொருள் வெறும் 15 ஆண்டுகளில் இலங்கைக்குள்ள அதுவும் தயாரிக்கிறதுக்கு தயாராக இருந்த நிலைமையில் இப்போ கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால், இது எவ்வளவு வேகமாக எங்கட நாடுக்குள்ளே உள்ளே வந்திருக்குது. அதுவும் அதை யார் வச்சிருந்தேன்னு சொன்னால், அதை தான் நாங்கள் இங்கே முக்கியமாக பார்க்கணும். இதை எப்படி தொடர்பு படுதுன்றதை பாருங்கள். யூரோப்பில் இருக்கக்கூடிய மெல்டான்ற ஒரு நாட்டினுடைய பிரஜையோட கையில் இருந்து தான் எங்கட நாட்டுக்குள்ளே அந்த போதைப்பொருள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. அப்போ இங்கே என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், அந்த நாட்டுக்குள்ளே தடை செய்யப்பட்ட உடனே